அனைத்து அணில் சொந்தங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கேலக்ஸி ஆட்ஸில் வந்துட்டு எப்படி நம்ம ரெஃபரல் லிங்க் மூலிமா ஃப்ரீயாக ஜாயின் பண்ணுறது. சரிங்களா, நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். ஃப்ரீயாக எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறது, அதாவது கேலக்ஸி ஆட்ஸில் என்ன ஒர்க் நமக்கு, ஓகேங்களா. ஸோ இந்த விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம். ஸோ இதில் கேலக்ஸி ஆட்ஸ்லாம் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். நிறைய நம்ம கான்செப்ட் எடுத்து பண்ணுறோம். சரிங்களா, இது கொஞ்சம் ஃப்ரீயாக டெய்லி $5 இருக்குது, டாலரில் இருக்குது. ஸோ அதை நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறது, எப்படி எர்னிங்ஸ் எடுக்கிறதுன்றது தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா, ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரைக்கும் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஓகே, இன்றைக்கி நம்ம கேலக்ஸி ஆட்ஸில் எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட்டு அந்த லிங்க்கை லாகின் பண்ணிக்கோங்க. இங்கே டாப்பில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வெப் லிங்க் ஓப்பன் பண்ணிட்டு இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுவேன், இங்கே பாருங்கள் லாகின் ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே உங்களோட யூசர் ஆல்ரெடி நம்ம ஐடி க்ரியேட் பண்ணி வச்சுருப்போம். சரிங்களா, நான் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை நீங்கள் டச் பண்ணுறீங்க. ஓகே, நான் யூசர் நேம் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டேன். அடுத்து லாகின் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு பாப்பப் விண்டோ வரும். இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம என்ன ஒர்க்குன்றதை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். கேலக்ஸி ஆட்ஸில் ஃப்ரீயாக எப்படி இன்கம் எடுக்கிறதுன்னு பார்த்தலாம். சரிங்களா, கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஏர்ன் பண்ணின ஆப்ஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள், வியூ அட்வர்டைஸ்மெண்ட், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இங்கே பாருங்கள், நல்லா கவனிங்க. இங்கே பாருங்கள் அட்மின் அட்வர்டைஸ்மெண்ட்டுன்னு இருக்குங்களா, இங்கே அது கீழே பாருங்கள் என்ன பண்ணுங்க, விசிட் தி சைட் டு அன்லாக் அதர் ஆட்ஸ்ன்னு சொல்லி போட்டிருக்கா. ஸோ இந்த அட்மின் அட்வர்டைஸ்மெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இங்கே டாப்பில் பாருங்கள் லோட் ஆகிட்டு இருக்க, வெயிட் பண்ணுங்கள். ஸோ இங்கே நல்லா கவனிங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் இங்கே 6 ஃபோட்டோ இருக்குது. சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா, 6 ஃபோட்டோ இருக்குது. அந்த 6 ஃபோட்டோவில் ஒரு ஃபோட்டோ மட்டும் தலைகீழாக இருக்கும். கிளிக் த அப்சைட் டவுன் பிக்சர்னு போட்டிருக்குங்களா. ஸோ இங்கே ஒரு ஃபோட்டோ தலைகீழாக இருக்குது. நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். இதெல்லாம் நேரம் இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு ஃபோட்டோ தலைகீழாக இருக்குங்களா. இதை என்ன பண்ணுறதுன்னா டச் பண்ணுறீங்க, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா. இப்போ ஒரு ஸ்டெப்பு பின்னாடி பேக் வாங்க. பேக் பட்டன் இருக்கு இல்லையா, அந்த பேக் பட்டனை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பேக் வந்துடலாம். இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறோன்னா, நம்ம இவ்வளோ தான் ஒர்க் முடிஞ்சிச்சு. இங்கே பாருங்கள், இப்போ அந்த ஆப்ஷன் முடித்த உடனே இங்கே பார்த்தீங்களா, நமக்கு பாருங்கள் எல்லாம் அந்த இதே மாதிரி அந்த நம்ம அந்த பிக்சர் செலக்ட் பண்ண எல்லாம் ஓப்பன் ஆகிருக்கு பார்த்தீங்களா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், நம்ம இதை கிளிக் பண்ணுறோம். அதே போல் மேலே தான் இருக்கும், வெயிட் பண்ணுங்கள். மேலே நமக்கு ஒர்க்கு ஜஸ்ட் அந்த பிக்சர் தலைகளாக இருக்கும், அதை செலக்ட் பண்ணுறது மட்டும்தான் வேலை. சரிங்களா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் ஸ்லோவாக தான் லோட் ஆகும். சரிங்களா. ஓகே, இப்போ அந்த 6 ஃபோட்டோ வந்துடுச்சிங்களா. ஸோ அந்த 6 ஃபோட்டோவில் எந்த ஃபோட்டோ வித்தியாசமாக இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இதெல்லாம் கரெக்டாக இருக்கா, 3 கரெக்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு. ஓகேங்களா. ஸோ மறுபடியும் பேக் வந்துடுங்க. மறுபடியும் பாருங்கள், இப்போ நம்ம அது பார்த்து முடித்த உடனே அது அது பார்த்திங்கன்னா மினிமைஸில் போயிடுச்சு. சரிங்களா. ஸோ அடுத்து இந்த ஜிடி பிளான் இருக்கா, இதை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இதுவும் மாதிரி அந்த இருக்க டாஸ்க்கெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஓகேங்க, இதே போல் அதில் கொடுத்துருக்க எல்லா டாஸ்க்கையும் 10 டாஸ்க்கு இருக்கும், 10 டாஸ்க் இருக்கும். அதோட அதிகமாகவும் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம ஃபினிஷ் பண்ணணும். சரிங்களா. இப்போ லாஸ்ட் ஒன் முடிச்சிடலாம். வெயிட் பண்ணுங்கள். மேலே தான் நமக்கு ஒர்க்கு பார்த்திங்கன்னா இங்கே தான். ஓகே, திரும்ப லாகின் பண்ணிக்கிறேன். ஓகே, பிக்சர் இருந்துருச்சு. ஸோ நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணிக்கிறோம். சரிங்களா. ஸோ முடிஞ்சிருச்சு. சரிங்களா. ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம், பேக் வந்துடுங்க. கரெக்டாக நீங்கள் பிக்சரை செலக்ட் பண்ணணும். சரிங்களா. தப்பாக சூஸ் பண்ணிங்கன்னா தப்புன்னு தான் காமிக்கும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் அமௌண்ட் ஆட் ஆயிருக்கான்றது. சரிங்களா. ஹோம் பேஜ் வந்துடுங்க. சரிங்களா. ஏர்ன் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். திரும்ப செக் பண்ணலாம். ஸோ நமக்கு பாருங்கள், ஸோ எதுவுமே இல்லை, பெண்டிங் எதுவும் இல்லை, எல்லாமே மினிமைஸ் ஆகிடுச்சு. ஸோ எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா. திரும்ப பேக் வந்துடலாம்.
ஓகேங்க, அடுத்து வந்து நம்ம எவ்வளோ அமௌண்ட் என்ன எடுத்துருக்கன்றதை பார்க்கலாம். ஹோம் பேஜை வந்துட்டு அக்கௌண்ட் இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இங்கே என்னோடய யூசர் நேம் இருக்கும். சரிங்களா, இது வந்து ஃப்ரீயாக நான் ஜாயின் பண்ணிருக்கேன். ஸோ ஃப்ரீன்னு வந்துருக்கு. ஓகேங்களா, அப்படியே வந்து டவுன் பண்ணுங்கள். டவுன் பண்ணிங்கன்னா ஸோ நமக்கு எல்லாமே இருக்கும். சரிங்களா, ஸோ எத்தனை பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க பாருங்கள். இன்றைக்கி கிளிக் எவ்வளோ முடிச்சிருக்குன்னு, அதாவது ஒரு நாளைக்கு வந்து 10 கிளிக்ஸ் இருக்கும். சரிங்களா, ஸோ நான் இன்றைக்கி முடிச்சாச்சு. சரிங்களா, ஸோ இங்கே பாருங்கள், எல்லாமே ரெஃபரல்ஸ் பார்த்துக்கலாம், எவ்வளோ அமௌண்ட்டுன்னு பார்த்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 0.11 இருக்குங்களா, நம்ம செக் பண்ணிக்கலாம். சரிங்களா, இதுவும் யூஎஸில் இருக்கும். நமக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட்டுன்னு பார்த்துடலாம். ஓகேங்களா, டேப் பண்ணி இந்தியன் கரன்சி டூ நீங்கள் வந்து யூஸ் போட்டுக்கலாம். சரிங்களா, எக்ஸாம்பிளுக்கு 0.11 இருந்துச்சுங்களா. ஸோ ஓகே, எனக்கு வந்து ₹9.19 இருக்குது. என்னென்னா நான் ஒரு கேப்சா வந்து தப்பாக வந்து அந்த பிக்சர் செலக்ட் பண்ணிவிட்டேன். அதனால் வந்து எனக்கு வந்து அந்த அமௌண்ட்டு குறைஞ்சிருக்கு. ஓகேங்களா, ஓகேங்க, நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா இது வரைக்கும் கேலக்ஸி ஆர்ட்டில் வந்து நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறது, அந்த 10 கிளிக்கும் எப்படி கிளிக் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிள் தான். நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அந்த பேஜை ஓப்பன் பண்ணி அதில் பிக்சர் 6 பிக்சரில் வந்து ஒரு பிக்சர் மட்டும் தலைகீழாக இருக்கும். சரிங்களா, அந்த தலைகீழாக இருக்க பிக்சர் வந்து நம்ம டச் பண்ணால் போதும். அது சரியாக டச் பண்ணணும். இது மாதிரி 10 கிளிக் இருக்குது ஒரு நாளைக்கு. நான் சொல்கிறது ஃப்ரீ ஜாயினிங்கில். சரிங்களா, அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்மளோட லிங்க் எடுத்து எப்படி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், இங்கே மெனு ஆப்ஷன் 3 டாட் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இங்கே பார்த்தீங்களா, ஸோ எல்லாமே இருக்குது நமக்கு. சரிங்களா, இங்கே பார்த்தீங்களா ரெஃபரல் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ரெஃபரல் லிங்க் இருக்குது, அதே மாதிரி உங்களுக்கு இருக்கும். சரிங்களா, இங்கே இருக்குது பாருங்கள், இருக்குங்களா. ஸோ அதை டச் பண்ணி செலக்ட் ஆல் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு காப்பி கொடுத்துட்டு இங்கே ஷேர் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இருக்குது பாருங்கள். திரும்ப ட்ரை பண்ணுவோம். செலக்ட் ஆல், காப்பி, இங்கே இருக்குது பாருங்கள் ஷேர்னு இந்த சிம்பிள், இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்து என்னென்ன ஆப்ஷனுக்கு ஷேர் பண்ண முடியுமோ அந்த வெப்பேஜ் எல்லாம் போகும். ஸோ ஷேர் கொடுத்தோம்னா இங்கே பாருங்கள் வாட்ஸ்அப் இருக்கா, வாட்ஸ்அப்பில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் தாராளமாக அந்த லிங்க் அனுப்பலாம். டச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. 1 செகண்ட். ஸோ ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இங்கே இருக்குங்களா, ஸோ வந்து இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம நான் திரும்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் அனுப்ப போகிறேன். சரிங்களா, ஸோ லிங்க் நான் அனுப்பிட்டேன். ஓகேங்களா, ஓகே, நான் லிங்க் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் அனுப்பிட்டேன். சரிங்களா, இப்போ நான் என்ன பண்ணணுமா, அந்த லிங்க் ஓப்பன் பண்ணி ஃப்ரெண்டு யாருக்கு அனுப்பலாம் அவங்க ஜாயின் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா, ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பலாம், நீங்கள் யாருக்கு அனுப்பலாம் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி வந்து நம்மளோட லிங்க் இருக்கு இல்லையா, அதை நம்ம வந்து அப்புறம் லாக் அவுட் பண்ணிடணும். சரிங்களா, ஓகேங்க, லிங்க் எனக்கு கிடச்சிருச்சு. இதில் நான் ஜாயின் பண்ணணும். அந்த லிங்க்கை டச் பண்ணுங்கள். ஸோ டச் பண்ணால் இப்படி தான் இருக்கும் நமக்கு. சரிங்களா, இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் லாஸ்ட்டாக 2 இருக்குது பார்த்தீங்களா, லாகின் ப்ளஸ் ரிஜிஸ்டர் இருக்கா. ஸோ லாகின்றது வந்து நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம ஐடி க்ரியேட் பண்ணால் மட்டும் தான் லாகின் பண்ண முடியும். நம்ம இன்னும் பண்ணலை. ஸோ ரிஜிஸ்டர் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, ரிஜிஸ்டர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர்னால் இப்போ யார் ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்க நேம். என் ஃப்ரெண்டு வந்து இப்போ ஸ்ரீனிவாசன் இருக்கார், ஜாயின் பண்ணுறாருன்னா ஸ்ரீனிவாசன் கேப்ஸில் டைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இமெயில் அட்ரஸ். ஸோ என்ன இமெயில் அட்ரஸுக்கோ அதை கொடுத்துடணும். ஓகேங்களா, அது மாதிரி கொடுத்துக்கலாம். யூசர் நேம் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம், நீங்கள் கொடுக்குறது தான். ஸ்ரீனி 123 இந்த மாதிரி ஏதோ ஒன்று நீங்கள் கொடுத்துக்கலாம். பாஸ்வேர்டோ நீங்கள் வந்து செட் பண்ணுறதா. எக்ஸாம்பிளுக்கு கேப்ஸ் லெட்டரு, ஸ்மால் லெட்டரு, @123 இந்த மாதிரி ஏதாவது வந்து ஸ்ட்ராங்காக நீங்கள் செட் பண்ணிக்கலாம். சரிங்களா, இங்கே நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர்னு சொல்லிட்டு நீங்கள் யாருக்கு யார்கிட்ட லிங்க் வேணால் அவங்க நேம் இருக்கும். சரிங்களா, ஒரு டைம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா பாருங்கள், உங்கள் பேர் கேப்ஸில், உங்களோட மெயில் ஐடி, யூசர் நேம் நீங்களே கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி ஏதாவது அவைலபிள் இருந்தால் அதை எடுத்துக்கும். பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு ரெண்டும் ஒன்று தான், நீங்களே செட் பண்ணிக்கலாம். அடுத்து ரெஃபர் பண்ணாங்களே உங்களுக்கு லிங்க், அவங்களோட ஐடி நேம் இருக்கும். சரி, இதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் இருக்குங்க பாருங்கள், டிக் இருக்குது பார்த்தீங்கன்னா, டிக் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, மறக்காமல், ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா, ஓகேங்க, வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும், கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்கன்னா தான் புரியும். சரிங்களா, இவ்வளோதாங்க. சரிங்களா, இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, கேலக்ஸி ஆர்ட்ஸை ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து
எப்படி வந்து நம்ம வந்து லிங்க் எடுக்கிறது, சரிங்களா? லாஸ்ட்டாக பார்த்துட்டு லிங்க் எடுக்கிறது, ரெஃபரல் லிங்க் எடுக்கிறது, அது மூலமாக எப்படி ஐடி கிரியேட் பண்ணுறது, ஐடி கிரியேட் பண்ணிட்டோம், லிங்க்கை நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு அனுப்பிட்டோம், அவங்க ஐடியும் கிரியேட் பண்ணிட்டாங்க, என்ன ஒர்க் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் நம்ம தெளிவாக பார்த்துருக்கோம். அடுத்தடுத்த வீடியோஸில் வந்துட்டு எப்படி வந்து நம்ம பேங்க் டீல்ஸ் ஆட் பண்ணுறது, அந்த அமௌண்ட் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, மற்ற விஷயங்கள்லாம் வந்து பேஅவுட் பற்றி எல்லா விஷயங்களும் பார்க்கலாம், சரிங்களா? இப்போதைக்கு ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? நீங்கள் வந்துட்டு இன்கேஸ் உங்களுக்கு அஃபோர்டபுள் உங்களால் பாசிபிள்னால் உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் பேக்கேஜ் வந்து 450 இருக்குது. அதாவது வந்து டாலரில் தான் இருக்குது, $5, சரிங்களா? ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய பேக்கேஜஸ்லாம் இருக்குது. எதில் சூஸ் பண்ணுறோமோ அதுக்கு இந்த மாதிரி இன்கம்ஸ் இருக்குது. ஒன் பை ஒன்னாக அடுத்தடுத்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன், ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.